சிபாரிசு கடிதங்கள் தருவதற்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பகுஜன் சமாஜ், ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 11 எம்பிக்கள் 50,000 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்டதாக கோப்ரா போஸ்ட் இணையதளம் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. இல்லாத ஒரு ஆஸ்திரேலிய எண்ணெய் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் என்ற பெயரில் அந்த இணையதளத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் இந்த 11 எம்பிக்களை அணுகியுள்ளனர். வடகிழக்கு பகுதியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் ஆய்வு திட்ட ஏலத்தில் பங்கெடுக்க உள்ளதாகவும் அதற்காக சிபாரிசு கடிதம் அளிக்க வேண்டும் என்றும் இந்த எம்பிக்களிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். சிபாரிசு கடிதங்களை வழங்க 11 எம்பிக்களும் 50,000 ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை கேட்டதாக கோப்ரா போஸ்ட் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. சில எம்பிக்கள் பெட்ரோலிய அமைச்சகத்திடம் பத்திரிகையாளர்களை நேரில் அழைத்துச் செல்ல தயாராக இருந்ததாகவும் அந்த இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதில் அதிமுகவைச் சேர்ந்த தென்சென்னை தொகுதி எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனும், பொள்ளாச்சி தொகுதி எம்பி சுகுமாரும் பரிந்துரை கடிதங்கள் வழங்க தலா 50,000 ரூபாய் பெற்றுக் கொண்டதாகவும் அந்த இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. This is Mediterranean Oil company from Queensland. Okay. It's going to apply this project for Indian government of India. Invite suggestions from the general public, all stakeholders, expert in oil and gas sector, environmental experts, NGO, other person and entities concerned on the draft policy for exploration and exploration of shale oil and gas in India. So sir, for this regarding this project, this company is going to apply for this whole project. Which Mediterranean Oil Link. So which country based? Australia, Brisbane. Oil exploration. Yeah, exploration for Oil exploration. Yeah, oil exploration. So you are expecting our honorable MP said a recommendation. Recommendation letter. Yeah. Yeah. Recommendation letter to whom? To whom? The Joint Secretary, Exploration. Joint Secretary, Exploration. Okay. So मेरे पास No, he is telling at least 2 minutes you can sit here if you don't mind. He is telling. आप 2 मिनट उतारेंगे. What is the problem? Tell me that. Sir, वो letter लिख दिया. Let's sit with him. Sir, वो letter recommendation letter. इल्ल आपसे बात हुआ था ना सर? पिछले टाइम हमारा बात हुआ था. You don't know English? I know a little bit. Tell me. I can understand. I meet earlier. Yeah, you met him earlier. Okay. Mediterranean Oil Link for. நீங்க வந்து எனக்கு ஒண்ணு வேணாம்ட்டீங்க. We need a recommendation letter for Mediterranean Oil Link. Okay. We submit a proposal in government of India Sorry. to take license for searching petrol. So this letter for recommendation. This guy told me that behalf of a recommendation letter, you need some money, sir. You give him. How much, sir? I don't know. So that's why I come for you. हमसे बोल दिया फिर बार बार उनको सामने पूछ भी अच्छा नहीं लगेगा ना. हमको ऊपर विश्वास करना चाहिए. आप विश्वास नहीं करेंगे तो फिर नाराज होके जा रहे हैं. Yes sir. He is never involving in this subject. So he only dealing. Okay. Whatever the commitment you can handle it. Okay, you can handle. That he never interfere in this subject. सर मैं अभी इतनी लाया हूँ 35. अब 15 खुद किया था तो 50 था मेरे पास. अभी 35. इसमें 35 है मेरे पास अभी. नहीं उसका कमिटमेंट है. आप कितने हैं उसको दे दीजिए. 35. கோப்ரா போஸ்ட் இணையதளத்தின் குற்றச்சாட்டை அதிமுக எம்பிக்கள் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், பொள்ளாச்சி சுகுமார் ஆகிய இருவரும் மறுத்துள்ளனர். கண்டிப்பா இல்லைங்க. எத்தனையோ லெட்டர் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு லெட்டர் கொடுத்தது எந்த நிறுவனம் தெரியலங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னுக்குறாங்க. எத்தனையோ பேர் வந்து லெட்டர் வாங்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆண்டவன் சத்தியமா லெட்டர் பணம் வாங்கிட்டு நான் லெட்டர் கொடுத்தது இல்லை. நாங்கள் தலைமையில பேசிட்டு உங்களை கான்டாக்ட் பண்றோங்க. எங்க
விளக்கம் கண்டிப்பாக நான் இது வரைக்கும் யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு கையெழுத்து போட்டதே இல்லைங்க. ஆண்டவர் சத்தியமா இது வரைக்கும் நான் யாருக்கிட்ட இப்படி எல்லாம் பணம் தவறான இதுக்கு நான் பணம் வாங்கினதே இல்லைங்க. அது மட்டும் ஒரு என்னோட பிஏ இருக்காப்ல மார்ட்டின், இது அறவே உண்மை இல்லை சார், அறவே உண்மை இல்லை. பிஏங்கிறவர் மார்ட்டின் இருக்காரு, ஆனா அவரையும் இப்ப நான் கேட்டுட்ட விசாரிச்சுட்டேன், அந்த மாதிரி எதுவும் பணம் வாங்கலன்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல சார். கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை இருக்கும்.